மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட முதல் மனைவி ஸ்ருதியை டிவோர்ஸ் பண்ணாம அவரோட காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிசல்டாவை கல்யாணம் பண்ண விஷயம் உங்கள பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த நிலையில ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட முதல் மனைவி ஸ்ருதி கூட டிஜிஷனல் செப்பரேஷன்ல இருக்கிறதா சொல்லி தான் எனக்கு நம்ப வச்சு கல்யாணம் பண்ணி இப்ப கர்ப்பமாக்கி ஏமாத்தி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் கிறிசல்டா தேவையில்லாத ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க. அதனால் என்னோட பசங்க டிப்ரெஷனில் இருக்காங்க, அதை டெலிட் பண்ண சொல்லி கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் இவங்க ரெண்டு பேர்த்தோட கேஸ் விசாரணைக்கு வந்திருந்துச்சு. அதில் ஜாய் கிறிசல்டா எந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் போடுறதுக்கு அவங்க தடை இல்லை அப்படின்னு சொல்லி ஜட்ஜே ஆர்டர் கொடுத்துருந்தாரு. இந்த நிலையில் ஜாய் கிறிசல்டா அவங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னும் சில வாரங்களே பிரசவத்துக்கு உள்ளது. மருத்துவர் எனக்கு முழு ஓய்வு எடுக்க சொல்லி அறிவுரை வழங்கியுள்ளார். கருவில் இருக்கும் குழந்தைக்கும் தாய் எனக்கும் மன அழுத்தம் உள்ளது மற்றும் அந்த தந்தை என்று அழைக்கப்படுவர் மாதம்பட்டி ரங்கராஜ் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் பொறுப்பற்ற முறையில் ஒரு சிந்தனை கூட இல்லாமல் சுற்றி திரிகிறார். நான் அவரது குழந்தையை சுமக்கும் போது நான் உடல் வலி, மனவலி மற்றும் பயம் என அனைத்தையும் தனியாக எதிர்கொள்ளும் பொழுது அவர் காற்றை போல மறைந்து விட்டார். இதுதான் அவருக்கு தந்தைமை என்றால் என்ன? ஒரு தந்தை இப்படி நடந்து கொள்ள முடியுமா? அவர் எப்படி தனது சொந்த குழந்தைக்கும் தனது சொந்த ரத்தத்துக்கும் இவ்வளவு மன அழுத்தத்தை கொடுக்க முடியும்? தாயும் குழந்தையையும் என்ன கஷ்டப்படுத்துகிறார் என்று தெரிந்தும் அவர் எப்படி நிம்மதியாக ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிக்க முடியும்? தனது மனித நேயத்தை இழந்துவிட்ட ஒரு மனிதனை இன்னும் மனிதன் என்று அழைக்க முடியுமா? நான் அவரது குழந்தையை சுமத்து கொண்டிருக்கும் போது, பிரசவத்திற்கு இன்னும் சில வாரங்களே இருக்கும்போது நான் சமூக ஊடகங்களில் எதையும் பதிவிடக்கூடாது என்று எனக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ளார். நம் ஓய்வெடுத்து பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நேரத்தில் அவர் தனது பிறக்காத குழந்தையை இந்த குழப்பத்தை அனுபவிக்க செய்கிறார். நம்மை அலைந்து திரிய வைக்கிறார். பிறப்பதற்கு முன்பே தனது சொந்த குழந்தையை இவ்வளவு வழியே தரும் தந்தையே எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜாய் கிறிசல்டாக்கு இன்னும் கொஞ்சம் வாரத்துல குழந்தை பிறக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜோட கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.